ஓம் நமோ வெங்கடேஷாய. சென்னையிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக திருப்பதிக்கு போய் பெருமாளை வர்ச்சுவல் சேவா கல்யாணோத்சவம் டிக்கெட்டில் சுவாமி தரிசனம் செய்துட்டு ரிட்டன் ஆயிடலாங்கிற தாட்டில் போய் ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ட்ரை பண்ணி தோமாலா சேவா கிடைச்சதுனால மறுநாள் ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஈஸியாக புக் பண்ணக்கூடியது வர்ச்சுவல் சேவா டிக்கெட். அதில் கல்யாணோத்சவம் இப்போ நம்ம 2 பேருக்கெல்லாம் புக் பண்ணுறோன்னா உத்தரியமும் ப்ளவுஸ் பீட்டும் கொடுப்பாங்க. லட்டுவோடு சேர்த்து 1000 ரூபாய் ஒரு டிக்கெட் நம்ம பே பண்ணி தான் ஆகணும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து தான் ஆகணும். அக்காமடேஷனும் இதுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக பண்ணுறதில்ல, ஜென்ரலாக பண்ணுறப்போ தேவைப்பட்டால் நம்ம அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். கிளம்புறப்போ சென்னை எக்மோர்லேருந்து ரேணுகுண்டா வழியாக மும்பைக்கு போகிற சிஎஸ்எம்டி ட்ரெயின் நாள் நைட்டு தான் டிக்கெட் போட்டோம். சார்ட்டு ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவைலபிலிட்டி உங்களுக்கு நிறையாவே காமிக்கும் ரேணுகுண்டாக்கெலாம். அந்த டைமில் நம்ம ட்ரை பண்ணுறப்போ நமக்கு பிடிச்ச பர்த்தும் கிடைக்கும். அதனால் நாள் நைட்டு செவ்வாய்க்கிழமை டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பியாச்சு. ட்ரெயின்லேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு 6:35க்கு சென்னை எக்மோரில் கிளம்பின ட்ரெயின் 9:10க்கெல்லாம் ரேணுகுண்டாக்கு ரீச் ஆகிடுச்சு. கிளம்புனதுலேருந்தே சென்னையிலே பார்த்திங்கன்னா தூறல் வர்ற வழியெல்லாமே நல்லா க்ளவுடியாக சில்லுன்னு இருந்தது வெதர். ரேணுகுண்டாவில் கூட லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. மேபி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மழை பெஞ்சிருக்கும் போல். நல்லா தண்ணி ரோடெல்லாமே. ரேணுகுண்டாலேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது திருமலாக்கு. 105 ரூபா நான் ஏசி பஸ். ஏசி பஸ்னால் உங்களுக்கு 150 ரூபா வரும். நான் நான் ஏசி பஸ்லேயே ஏறிட்டேன். அலிப்பிரி டோலில் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக். பஸ்ஸு போகிற லேன் ஃப்ரீயாக தான் இருந்தது. கார் போகிற அந்த லேன் தான் நல்லா ஹெவி டிராஃபிக். ஆகஸ்ட் 15 இன்னையிலேருந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகிறோன்னா ஃபாஸ்டேக் அவசியம். இன்கேஸ் அப்படி சார்ஜ் பண்ணுறதுக்கு மறந்துட்டால் கூட ஐசிஐசிஐ பேங்க் அலிப்பிரி டோல்லையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னிலேருந்து ஓன் வெஹிக்கிளில் போனால் ஃபாஸ்டேக் அவசியம். நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இருந்தது. பஸ்ஸில் போனதுனால அந்த லேன் ஃபாஸ்ட்டாக போய் சீக்கிரமாகவே செக்கிங்கும் முடிஞ்சிருச்சு. அலிப்பிரி டோல் இது. நம்ம இறங்கும் போதே பஸ் நம்பரை பார்த்துக்கணும். அதே பஸ்ஸில் தான் மறுபடியும் ஏறணும். அதே சீட்டில் தான் நம்ம உட்காரவும் செய்யணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, பஸ்ஸுக்கும் செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சு வந்துருச்சு பஸ்ஸு. இங்கேருந்து கிளம்பி திருமலாவுக்கு போயிட்டோம். கிளம்புறப்போ கொஞ்சம் உடம்பு முடியல, வீட்டில் போவேணாம் அப்படின்னாங்க. இல்லை, போய் அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன், டிப்பு கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமலாவுக்கு போனேன். ரேணுகுண்டாலேருந்து கிளம்புற பஸ் எல்லாமே திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். திருமலாலையுமே லைட்டாக தூறல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அங்கேருந்து நடந்து வந்து இது சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். ஆஃப்லைனில் தோமாலா சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டோம். எப்போவுமே ஹோரை பார்ப்பேன், சூரிய ஹோரை. ஸோ என்னோடய ராசிக்கு அது கொஞ்சம் செட் ஆகும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு தோமாலா சேவாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு டைரெக்டாக போயிட்டோம். ஆஃப்லைன் லக்கி டிப் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். மறுநாளைக்கு என்ன சேவாக இருக்கோ அதில். புதன்கிழமை மட்டும் உங்களுக்கு கல்யாணோத்சவம், கப்பல் கல்யாணோத்சவம் லக்கி டிப் கிடையாது. புதுசாக கல்யாணமானவங்க கூட நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாதம், திருப்பாவாடா சேவை இருக்கும். சார் நிறைய ஆப்ஷன் இருக்கும். புதன்கிழமைகளில் நம்ம போய் ட்ரை பண்ணுறப்போ மற்ற நாட்களை விட அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு டைரெக்டாக ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். வர்ச்சுவல் சேவானா சேவாவை நம்ம டிவியில் விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம். எஸ்பிசி சேனலில் 300 ரூபா தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ 300 ரூபா வர்ச்சுவல் சேவா ஹோமம் டிக்கெட்டுக்கெல்லாம் சேம் லைன் தான். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற இடம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. பட் புதன்கிழமை டைரெக்டாக விட்டாங்க. இந்த மேலே பிரிட்ஜெல்லாம் 2 வாட்டி நம்ம ஏறி இறங்குவோம், ரோடை க்ராஸ் பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ட்டு ஒரு போர்டு போட்டிருக்கும், அது பக்கத்தில் ஒரு கேட் வழியாக விட்டாங்க. கம்பார்ட்மெண்ட் போகிற வரைக்கும் ஃப்ரீயாக போச்சு. 12:10க்கு க்யூவில் ஜாயின் பண்ணோம். ஸ்கேன் பண்ணுறப்போ கூட பொதுவாக நான் நிற்கிற க்யூ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியே தான் எனக்கு அமையும். கரெக்டாக அப்போ தான் ஒரு ஸ்டாஃப் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இந்த பக்கம் வாங்க அப்படின்னாங்களா. ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் ஸ்கேனிங், ஃபிசிக்கல் செக்கிங்கெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா டைரெக்டாக க்யூ. பயங்கர சர்ப்ரைஸாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. மகாத்வாரத்தில் சங்கநிதி, பத்மநிதி, மேலக்குமிழ், கதவுகளில் சங்கு சக்கரம், கொடிமரம் கிட்ட
மானசீகமாக தூரமாக இருந்து சேவிச்சுட்டு பக்கத்தில் க்ஷேத்திர பாலகர், வெள்ளி கதவுகளில் ரைட் சைடில் மேலே உலகளந்த பெருமாள் இருப்பார், லெஃப்ட் சைடில் கஜேந்திர மோட்சம். அதை தாண்டி போகிறப்போ சேவாக்ஸ் இருப்பாங்க, அங்கே செவத்தில் குட்டி கிருஷ்ணர் இருப்பார், அவரை சேவிச்சுட்டு எதிர்த்தாப்பில் ரெங்கநாதரையும் சேவிச்சுட்டு பங்காரு வாக்கிலில் மிடில் கியூவில் தான் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். தூணில் வராக சுவாமியும் தாயாரும் இருப்பாங்க, அங்கே சேவிச்சுட்டு ரைட் சைடில் கருடாழ்வார் மேலே தசாவதாரங்கள் பார்த்துட்டு அப்படி திரும்பினா பெருமாள் மஞ்சள் கலர் வஸ்திரம் பச்சை கலர் பார்டரில் ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு முன்னாடி போனவர் குழந்தைய வச்சுட்டு போகவே மாட்டேன்ட்டார், அந்த கிரில்லை பிடிச்சிக்கிட்டு. சேவாக்ஸ் 2 பேர் வந்து அவங்கள இழுத்துட்டு போனாங்க. அந்த கேப்பில் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க முடிஞ்சது பெருமாளை. ஸோ திருப்பாத மானசீகமாக சேவிச்சுட்டு தாயார் சங்கு சக்கரத்தை தரித்த ஸ்ரீ ராமானுஜரையும் அந்த இடத்துல இருந்து மனசில் சேவிச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிக்கிட்டே அப்படி வர்றப்போ சூரிய கடாரி பளிச்சுன்னு பட்டது பெருமாளுக்கு. வெளியில் வந்து வரதராஜ பெருமாள் தீர்த்தம் சடாரி வாங்கிட்டு விமான வெங்கடேஸ்வரர் கும்புறத்துக்கு முன்னாடி பலிபீடத்துக்கிட்ட, அதாவது நம்ம திரும்பிடக்கூடாது விமான வெங்கடேஸ்வரர் கும்புறத்துக்கு, அந்த பலிபீடத்துக்கிட்ட பெருமாளோட பேக் சைடு வாலில் ஸ்ரீ ராமானுஜர் இருக்கார். ரொம்ப அழகாக செதுக்கியிருப்பாங்க. அவர் பாதத்தில் இருக்கிற நகம் கூட ரொம்ப கிளியராக தெரியும். அவர் தொட்டு நமக்கு அங்கே உட்காந்து ஸ்ரீமதி ராமானுஜயன்னு சொல்கிறப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அங்கே அவரை சேவிச்சுட்டு சந்தன அறையில் சந்தனம் மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி அங்கே சேவிச்சுட்டு ஸ்ரீ ராமானுஜரையும் யோக நரசிம்மரையும் சன்னதியில் தூரமாக இருந்து சேவிக்க முடிஞ்சது. தூணில் இருக்கிற மகாலட்சுமி. அடுத்து வெளியில் வர்றப்போ ரெங்கநாதர் இருப்பார், பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், வைகுண்டநாதர், அவங்களையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்தால் பிரசாதம் 1 கியூவில் தயிர் சாதம், 1 கியூவில் சக்கரை பொங்கல், நெய் சொட்ட சொட்ட, இன்னொரு கியூவில் பொங்கல், புளிசாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போன கியூவில் புளிசாதம் சூப்பராக இருந்தது. வாங்கிட்டு 12:10க்கு கியூவில் ஜாயின் பண்ணோம். 1:25க்கு பெருமாளை சேவித்தோம். 1:50க்கு வெளியில் வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப தூரமெல்லாம் சுத்த விடாமல் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைக்காமல் வெளியில் வந்தோன்னே மொபைல் எடுத்துகிட்டு கவுண்டரில் போய் கரெக்டாக பெருமாள் அப்போ தான் வெளியில் வந்தார் மலையப்ப சுவாமி தாயார். அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு வராக சுவாமிக்கு போயிட்டோம். வராக சாமியை நாங்கள் தூண்லேயே சேவிச்சிட்றதுனால அதுக்கப்புறம் தனியாக கோயிலுக்கு போய் சேவிச்சுக்கிறது, ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருந்தது. வெதர் நல்லா சில்லுன்னு, காற்று பார்த்திங்கன்னா நல்லா அப்பப்போ பலமாக அடிச்சுட்டே இருந்தது. வராகசாமி தரிசனமும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அதற்கு ஆப்போசிட்டில் வெங்கமாம்பா பிருந்தாவனம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இன்னும் முடிக்கலை, 100% ஒர்க் முடியல. ஒரு 90-95% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன், ஷேர் பண்ணுறேன். 4:30 மணிக்கு வைபோத்சவ மண்டபத்தில் மலையப்ப சுவாமி எப்படியும் பார்க்க முடியாது, ஏன்னா மழை பெய்யறதுனால கோயில் உள்ளே தான் நடக்கும்னு சொல்லிட்டு குளிர்ச்சு. கொஞ்சம் நேரம் பெரிய ஜீவ சுவாமி மட்டில் உட்காந்துட்டு அந்த தூண்கள்லாம் ரொம்ப அழகாக ஆழ்வார்களெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு 4:30 மணிக்கு கீழே இறங்கிட்டு லக்ஷ்மி நாராயணால் நைட்டுக்கு தேவையான இட்லியும் பார்சல் வாங்கிட்டேன். ரேணுகுண்டா பஸ் ஏறி ராமானுஜர் சர்க்கிள் கிட்டே போகிறப்போ ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. நான் நினச்சிக்கிட்டேன் சரி லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கிற எஸ்எம்எஸ் தான் அப்படின்னு கண்டுக்கல. அகெயின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரெக்ரெட்டுனாவது எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அதையாவது பார்க்கலான்னு பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு செலக்டட் எஸ்எம்எஸ் வந்திருந்தது. எனக்கு அங்கேயே ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து ஆனால் அழுக வந்துருச்சு. டிரைவர்கிட்ட சொன்னேன் நான் இறங்கணும், திருமலாவுக்கு போகணும் அப்படின்னு. அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நான் எதோ விட்டுட்டு வந்துட்டேன், திருமலாவுக்கு போகணுன்ட்டு சொல்கிறேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருமா ஓரமாக நிப்பாட்டுறேன் அப்படின்ட்டு வண்டியை ஓரமாக நிறுத்தினார். இறங்கிட்டேன். இறங்கியும் அழுக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இறங்கின இடத்துல கரெக்டாக அப்படி பார்த்தா ஸ்ரீ ராமானுஜர் சர்க்கிள் கிட்ட ஸ்ரீ ராமானுஜர் இருந்தார். நிறைய டைம்ஸ் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கோவிந்தன் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, நீ சொன்னால் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு சேவை உட்காந்து அவரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு செம்ம டிராஃபிக். மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அப் அண்ட் டவுனுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அலிப்பிரி டோல் இது வீடியோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு அழுகையாகவே வந்துட்டு இருந்தது. சரி எதுக்கு அழுதுகிட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு ரீச் ஆகிட்டோம். ஏறும்போதே பஸ் ஸ்டாண்டில் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸாக கேட்டு ஏறிக்கிட்டோம், ராம்பக்கீச்சாக்கு போகாமல். ஸோ இறங்கி அங்கேருந்து சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். ஆக்சுவலாக நம்ம எஸ்எம்எஸ்ல இருக்கிற லிங்க் மூலமாக பே பண்ணிக்கலாம். நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக இங்கே வந்து பே பண்ணேன். டிக்கெட் அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து வந்து பெரிய ஜியர் சுவாமி மட்டிது 100 ருபீஸ்க்கு லாக்கர் எடுத்துக்கிட்டா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு கோபுரத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு, செப்பல் போட்டு வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அங்கே போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு என்ட்டுக்கு வந்தாச்சு. ஏகாந்தம் சேவாக்காக மாமாக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு ஏகாந்தம் சேவா
ரொம்ப நல்லா மாமா செய்வார். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இன்றைக்கி நைட் இங்கே இருப்போம், ஏகாந்தம்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு புக் ஸ்டாலில் இது வாங்கினேன். 30 ரூபாய்க்கு செட்டாக விற்கிறாங்க. இதில் ஒரு 3-4 ஊதுபத்தி இருக்குது. தேங்காய் நான் ஜென்ரலாக உடைச்சது கிடையாது. இருந்தாலும் எனக்கு இது கிடச்சது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தோமாலா சேவாவா. அது தரிசனம் முடிச்சுட்டு உடைக்கிறதா இல்லை அப்புறமா மேட்டுக்கு உடைக்கிறதான்னு கூட எனக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் ஒரு சூடம் ஏற்றி நம்ம தேங்காய் உடைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஸ்டால் பக்கத்தில் இருக்கிற கோகோனட் ஸ்டால் கவுண்டரில் தான் இதை வாங்கினது. கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் 30 ரூபா ஊதுபத்தி சூடம் தேங்காவோடு விற்கிறாங்க. சூடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். செட்டாகவே விற்கிறாங்க. 20 ரூபா தேங்காய் ஊதுபத்தி சூடத்தோடு சேர்த்து 30 ரூபான்னு நினைக்கிறேன். அங்கே வாங்கிட்டு மறுபடியும் மட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 12 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 1 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சுப்ரபாதம் சேவா கூட நிறைய பேர் வரல. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டேன்னா தூக்கமே வரல. க்யூவில் ஜாயின் பண்ணி தோமாலா சேவா பார்த்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப லென்த்தியாக போகும், சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது தோமாலா சேவா. வர்ச்சுவல் கல்யாணச்சத்துக்கு உண்டான ப்ளவுஸ் பீட் உத்தரியம் லட்டு எல்லாம் நாளே வாங்கிட்டோம். தோமாலா சேவாக்குண்டான லட்டு வெளியில் வந்தோன்னே வாங்கிட்டு இமீடியட்டாக லாக்கரையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். 7:45க்கு ரேணுகுண்டாவில் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிகிட்டே வரேன். திருப்பதி பற்றி நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோமாலா சேவை பற்றி சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.